எல்லாருக்கும் வணக்கங்க. நெக்ஸ்ட்ஜென் யூடியூப் சேனலில் நான் தரக்கூடிய முதல் மாத பலன் இதுதானுங்க. நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக என்னுடைய பதிவு இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரப்பூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சுதர்ஷனர் கடவுள் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரம் 4வது பாதம் துலா ராசி 186 டிகிரியில் துலா ராசியில் மேச லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. செவ்வாவுடைய தசையில் சந்திரனுடைய புத்தியில். ஜோதிடம் பார்க்கறது 2 விதம் இருக்குதுங்க. நம்மளுடைய சுய ஜாதகத்தை கொண்டு என்ன தசை இப்போ நடக்குது, என்ன புத்தி நடக்குது, தசை நடக்கிறாருன்னா அந்த தசைநாதன் எங்கே இருக்கிறாரு, புத்திநாதன் எங்கே இருக்கிறாரு, அதை கொண்டு சொல்லக்கூடியது நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள். இன்னொரு விதம் கோட்சார பலன்கள். முதல்ல கோட்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. கோட்சாரம் அப்படின்னா கோள்கள் ப்ளஸ் சாரம். ஜோதிடம் அப்படின்னா மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜோதிடத்துக்கு சாரம் முக்கியம். சாரம்னா நட்சத்திரம், சாரம்தான் சாஸ்திரம். சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது. 9வது பாவகத்தில் குரு வந்துட்டார், கல்யாணம் நடந்துடும். 7வது பாவகத்தில் குரு வந்துட்டார், கல்யாணம் நடந்துடும். 9வது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அல்லது 7வது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அவர் எந்த சாரத்தில் வராரோ அதை கொண்டு தான் உங்களுக்கு பலன். ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கிறாருன்றது முக்கியம் கிடையாது, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அந்த நட்சத்திராதிபதிக்கும் அந்த கிரகத்துக்கும் என்ன கம்யூனிகேஷன், இதை கொண்டு சொல்லக்கூடியது தானுங்க முழுமையான பலனாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்றது தெரிஞ்சுக்கிடணும் இல்லை. லக்னம் மேச லக்னம் ஆகிப்போச்சு. லக்னத்துக்கு 3வது பாவகம் சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு 3வது பாவகம் மிதுனம். மிதுனத்தில் சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 4வது பாதம் 77 டிகிரியில் குரு பகவான். குரு பகவானுக்கு பக்கத்தில் மிருகசீரிச நட்சத்திரம் 4வது பாதம் இந்திர பகவான் அவதரித்த நட்சத்திரம். அது மிருகசீரிச நட்சத்திரம் 4வது பாதத்தில் 66 டிகிரியில் சுக்கிர பகவான். தேவகுருவும் அசுர குருவும் ஒரே பாவகத்தில். காலச்சக்கரத்துக்கு 3வது பாவகம், காலச்சக்கரத்துக்கு 9வது பாவகத்தை பார்க்கிறார். விலைவாசின்றது கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கூடுதலாக தான் இருக்கும். கடகத்தில் புதன் சுக்கிரன். சூரிய பகவான் அப்படின்றவர் காலச்சக்கரத்துக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி. 4வது பாவகத்தில் குரு தர்ஷாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரத்தை. பூச நட்சத்திரம் 4வது பாதம் 104 டிகிரியில். சூரிய பகவானோட புதன் அதே பூச நட்சத்திரம் 4வது பாதம் 104 டிகிரியில். சூரிய பகவானோட ரொம்ப நெருங்கி அஸ்தமனம் ஆயிட்டாரு புதன். அதன் பிறகு 5வது பாவகம் காலச்சக்கரத்துக்கு 5வது பாவகம் சிம்மத்தில் கேது பகவான் மட்டும் தனிச்சு. பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூரம் நட்சத்திரம் 4வது பாதம் 146 டிகிரியில் கேது பகவான். காலச்சக்கரத்துக்கு 6வது பாவகத்தில் அதாவது கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் 151 டிகிரியில். ஐயப்பன் கடவுள் அவதரித்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் 2வது பாதத்தில் செவ்வாய். காலச்சக்கரத்துக்கு 7வது பாவகம் துலாம் சித்திர நட்சத்திரம் 4வது பாதத்தில் சந்திரன். சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரம் 186 டிகிரியில். காலச்சக்கரத்துக்கு 11வது பாவகம் சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகு. இந்த மாதத்தில் நிறைய பரிவர்த்தனைகள் உண்டு. குருவும் சுக்கிரனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது, புதனும் சூரியனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது. அதை விட முக்கியமான பரிவர்த்தனை என்னன்னா குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லுவோம். அப்போ பூரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேரர் அவதரித்த நட்சத்திரம்.
அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 326 டிகிரியில் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான். அப்போ ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்காங்க. மேஷ ராசிக்கு, மேஷத்துக்கு 12வது பாவகம், காலச்சக்கரத்துக்கு 12வது பாவகம். மீனத்தில் சனி பகவான் வக்ரகதியில், சனி வக்ரகதியில். இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் சனி வக்ர பயிற்சி பலன் போட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சனி வக்ர பயிற்சி பலன் இன்னும் வேறு லெவலில் சொல்லலாம். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். சனி பகவான் மீனத்தில் 337 டிகிரியில், உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம் 2வது பாதத்தில் மீனத்தில் 337 டிகிரியில் சனி பகவான் இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள். ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் ஒவ்வொரு ராசிக்கும் மாத பலன்கள் மந்தமாக இருக்குமா, சிறப்பாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா, எல்லா விவரமும் இந்த மாத கிரகங்கள் வச்சு தான் சொல்கிறது, நம்ம தெரிஞ்சுக்கிடுறது. இதில் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம மனசால் பார்த்த நேரத்தில் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்க தான் செய்யும். நினைச்ச தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்க தான் செய்யும். பட்டம் பார்த்து பயிர் செய்யின்னு சொன்னது, பட்டம் பார்த்து பயிர் செய்யின்னு சொன்ன வார்த்தை 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான். ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, 2வது உங்கள் ஜாதக பிரகாரம் எப்போ செய்யணும் இல்லையா. திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, சந்தோஷம். திருமண யோகம் வந்திருக்கா வரலையான்றது முதல்ல பார்த்துக்கிடணும். அப்படி திருமண யோகம் எப்போ வருது அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு செயல் நிச்சயமாக பாதகம் ஏற்படாது. சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. 4 ஜோசிகாரர்கிட்ட நான் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயா, ஜோதிடம் பொய்யில்லை. ஜோதிடர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தொழில்முறை ஜோதிடர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அது அவங்களுடைய கர்மா. கடவுளுக்கு அடுத்தது இந்த ஜோதிடர்கள் எங்களுடைய வார்த்தை கேட்டு தான் எங்ககிட்ட வர்றவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது சாதகமாக இருந்ததுன்னா அது எனக்கு புண்ணியமாகும், அது பாதகமாகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய கர்மா எனக்கு வந்த மாதிரி. அப்படி தான் நான் நினைக்கிறேனுங்க, அப்படி தான் நான் நடந்துக்கிறேன். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த செயல் செய்தால் சரியாக இருக்குன்ட்டு முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தயவு செய்து என்னுடைய காணொலியை முழுமையாக பார்க்குறதும் பார்க்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம். உங்களுடைய கருத்துக்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. சார் நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க, குறைச்சிக்கிறேனுங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள், எனக்கு புரியல, இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க. உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது உன்னைக்கே எனக்கு ரொம்ப மிகவும் விலை உயர்ந்ததாக நினைக்கிறேனுங்க. உங்களுடைய கருத்துக்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்து எங்கிட்ட ஜாதகம் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக சாமி சத்தியமாக அந்த பதிவை நான் கொடுக்கல. கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு 3 கன்சல்டேஷன் 4 கன்சல்டேஷன் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது போதுமானது. ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ வாழ்க்கைக்கோ ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு இந்த சேனலில் கொடுக்குறேனுங்க. இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. 2வது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்குண்டான பலனை முழுமையாக பிரமாதமாக அருமையாக அற்புதமாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதமான பலனை வரிசையாக இந்த மாத பலன்கள் நான் சொல்கிறேனுங்க. அடுத்த மாதம் 100% உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவீங்க. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு நடந்ததுங்க அப்படின்ற வார்த்தை நிச்சயமாக இருக்கும். அனுபவித்து சொல்லுங்க, ஆராய்ஞ்சு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்ற விஷயத்தை
அனுபவித்து நீங்கள் சொல்லுங்கள், ஆராய்ஞ்சி இந்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க. சரிங்களா? முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆகஸ்ட் மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் இருக்கார். பரிவித்தனை யோகம் அப்படின்றது இந்த மாத தொடக்கத்திலேயே குரு பகவானுக்கு உண்டு. தனுசு ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தில் ராகு பகவான், புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமான் அவதரிச்ச நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கார். ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை. அதுபோக குரு பகவான் தனுசு ராசிக்கு சொந்தக்காரர். தனுசு ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துக்கும் சொந்தக்காரர். அப்போ குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்திலையும் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்திலையும் பார்க்கக்கூடிய அருமையான நேரம். 11வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரனும் குரு பகவானோட சேர்ந்திருக்காரு இந்த மாத தொடக்கத்தில். 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை உங்கள் காட்டில் மழை தான். பொதுவாக ஒரு மனுஷனை நேர காலங்கள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் தீர்மானிக்குது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியான முறையில் அமைஞ்சிடுச்சுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசன் ஆகிடுவார். அதே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாக இருந்தாலும் ஆண்டி ஆகிடுவாங்க. இது யதார்த்தமான உண்மை. சரிங்களா? அப்போது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதம் கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம். அந்த அளவுக்கு நான் உயர்த்தி பேசுகிறதுக்கு என்ன காரணம் இல்லாமல் பேசிவிடுவோனா? தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானம்னா தனஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். சனி பகவான் தனுசு ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் வக்கரத்தில் இருக்கார், அதாவது வக்கரகதியில் இருக்கார். அப்போது தனஸ்தானாதிபதியுடைய பார்வை தனுசு ராசி மேலே, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசி மேலே படுது. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தும், குடும்ப ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தும், படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் கொடுக்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும். வண்டி அடமானம் வச்சிருக்கிறேன், வீட்டு அடமானம் வச்சிருக்கிறேன், நகை நட்டு அடமானம் வச்சிருக்கிறேன், இந்த சங்கடங்களால் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துரும். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். சனி பகவான் எப்படி பார்க்கிறாரோ அந்த மாதிரி தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் ராசியை பார்க்கிறார். எப்பேற்பட்ட நேரம்னு பாருங்க. தனஸ்தானாதிபதியும் பார்க்க, தனகாரகனும் பார்க்க, செல்வந்தன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் பார்க்கிறார். அசுர குருவும் தேவகுருவும் சேர்ந்து 7வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். தீராத திருமண தடைகள் தீரும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுயா, சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். ஒரு புதுமையான ஒரு தெம்பு தைரியத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. என்னால் முடியாதுன்ற மனநிலை இப்போ இருக்குதுன்னா ஏன் நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு 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 தைரியத்தை கொடுக்க போகுது ஆகஸ்ட் மாதத்தில். அதுபோக ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை நல்லா இருந்தால் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். வாழ்க்கையில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்தது, குளறுபடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்வாதாரம் அர்த்தம் இல்லாமல் போயிடும். நான் யாருக்கு உழைக்கணும், யாருக்கு சம்பாதிக்கணுன்ற எண்ணம் மனசுக்குள்ளார வரதான் செய்யும். அப்போது இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் முழுமையாக சரியாகிறதுக்கான நேரம். அதுவும் தீராத திருமண தடை தீருன்னு சொன்னேன். சார் எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க சார்? ஆதாரம் இல்லாமல் சொல்லிட மாட்டேனுங்க. நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனல் எல்லாம் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான பதிவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்துக்கு ஆதாரம் இருக்கணுங்க. அந்த ஆதாரத்தை சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னா யாருன்னா சனி. அப்போ சனியுடைய பார்வைப்படுது. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண காரகன் ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய். சுக்கிரனுடைய பார்வையும் செவ்வாயுடைய பார்வையும் தனுசு ராசி மேலே படுது.
நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, போராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறது உறுதி. போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடந்தது, என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் நடந்தது, எனக்கு நடக்கலை, எனக்கு கல்யாண பிரார்த்தம் இல்லை போல இருக்குதுன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தா பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளார திருமணத்தில் இருக்கிற தடை நீங்கிடும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. வர்ற தீபாவளிக்கு கணவன் மனைவி அப்படின்ற பேர் இருக்கோ இல்லையோ, பொண்ணு மாப்பிள்ளைன்ற பேர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நாம் மட்டும்தான் பரிசம் போட்டால் 3 மாதம் கழித்து பந்தலை போடுவோம். பரிசம்ன்றது நிச்சயம் பண்ணுறது, பந்தலை போடுறதுன்றது கல்யாணம் பண்ணுறது. அப்போது ஆவணியில் பரிசம் போட்டால் ஆவணி, புரட்டாசி, அப்புசி. சில பேருக்கு வர தீபாவளி தலை தீபாவளியாக இருக்கும். சில பேருக்கு வர தீபாவளியில் பொண்ணு மாப்பிள்ளையா கணவன் மனைவியாக ஆகிறதுக்கு முன்னுக்கு மாப்பிள்ளை மணமகள், அதாவது பொண்ணு மாப்பிள்ளை, அந்த மாதிரி ஒரு பேர் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். சார் நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு காதலை தேன் பாயிற மாதிரி இருக்குது. ஆதாரம் கொடுக்குறேன். சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு, குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு, செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. செவ்வாய் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐன சுகஸ்தானாதிபதி. இப்போ நீங்கள் என்னன்னு கேட்பீங்க, சார் நீங்கள் சொல்கிறத விட பல விஷயத்தை நான் பார்த்துட்டேன், எல்லாரும் இப்படி இன்னைக்கு தான் பேசுகிறாங்க, யார் எங்கே பார்த்தா எங்களுக்கு என்ன இருக்குது, எங்களுக்கு நடக்குமா நடக்காதா? நடக்கலைன்னா என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. ஆனால் முயற்சி செய்துட்டு ஏன்னா அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும், அழாத குழந்தைக்கு பால் கிடைக்காது. முயற்சி செய்து பார்த்துட்டு நடக்கலைன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நேரடியாக என் மூஞ்சி பார்த்து நீங்கள் கேட்ட மாதிரி நான் நினச்சிக்கிறேன். நான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருக்குதுன்றது எனக்கு தெரியாத, நான் பார்க்கல, கோட்சார பலன் தான் சொல்கிறேன். ஆனால் இதுதான் நடக்குன்னு தீர்மானமாக சொல்லியிருக்கிறேனுங்க. சரியா? தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் தயவு செய்து அவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. பிரமாதமான மாற்றங்களை தரப்போகுது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம். அதுபோக எல்லாருக்குமே எல்லா எதிர்பார்ப்புகளும் இருக்கும். முக்கியமான எதிர்பார்ப்பு, எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம், எந்த மாதிரியான வேலை அமையும், எந்த மாதிரியான வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்காகவே இந்த புத்தகத்தை எழுதி கொடுக்குறேனுங்க. இந்த டைரி கிடையாது, ஜாதக நோட்டு. இந்த ஜாதக நோட்டில் ஒரு மனுஷனுக்கு எத்தனை தசை வருதோ, சில பேருக்கு 7 திசை வரும், சில பேருக்கு 8 திசை வரும், சில பேருக்கு 9 திசை கூட வரும். எல்லா திசைக்குண்டான பலன், ஒரு தசையில் 9 புத்தி வரும், அந்த 9 புத்திக்குண்டான பலன் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலனும் இதில் வந்துடும். உங்களுடைய ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல இருந்தால் மேஷத்தில் குரு இருந்தால் அதுக்கு என்ன பலன், ரிஷபத்தில் குரு இருந்தால் அதுக்கு என்ன பலன், எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கும் அதுக்கு உண்டான பலன், உங்கள் ஜாதகத்தில் உண்டான முழுமையான யோகம், மொத்த சரித்திரத்தையும் இந்த சாதகத்தில் எழுதி கொடுத்துருவேனுங்க. இந்த ஒரு நோட்டு போதும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கு. சரியா? தேவைப்படுறவங்க இந்த சாதக நோட்டு எழுதிக்கிடுங்க. இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.